ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் மங்கே நேரம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். செய்தியை அவளோடு கூட கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். தேவனாகி கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே பலத்த காரியங்களை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைய நாளிலே கூட உங்கள் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது தன்னுடைய சரீரத்தில் இருந்து 7 விதங்களிலே ரத்தம் வெளியே கடந்து வந்தது என்பதை குறித்து உங்கள் மத்தியிலே தியானிக்கும்படி விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமியிலே அவர் மனிதனாக பிறந்தார். பாவிகளை ரட்சிக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தார். Jesus Christ is coming into the world to save sinners என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 33.5 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே அவர் மனிதனாக வாழ்ந்தார். 3.5 ஆண்டு காலம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவருடைய மகிமையான உன்னதமான உயரிய ஊழியத்தை பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி இந்த பூமியிலே அவர் செய்து முடித்தார் என்று சொல்லி வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரனே சகோதரியே, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33.5 ஆண்டு காலம் வாழ்ந்த பின்பு நம்முடைய பாவங்களுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். without shedding of blood there is no remission என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, நம்முடைய பாவத்திற்கு ஒரு விமோசனத்தை உண்டாக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தின் வேலையை அவர் வெற்றிகரமாக செய்து முடித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்பது கட்டுக்கதை அல்ல, அது சரித்திரம் வாய்ந்த உண்மை. திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணினதான அந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். பொந்திய பிலாத்து யூதேயாவிலே தேசாதிபதியாய் இருந்த அந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். ஏரோது கலிலேயாவிலே அதிபதியாய் இருந்த அந்த நாட்களிலே, அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராய் இருந்த அந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதாகமத்திலே பார்க்கும் போது சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரை வீரர்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரியே, நீங்களும் நானும் மேன்மை பாராட்ட வேண்டிய ஒரு நபர் உண்டு. நீங்களும் நானும் உயர்த்தி காண்பிக்க வேண்டிய ஒரு நபர் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாதாரணமானவர் அல்ல. அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அகிலத்தையும் அண்ட சராசரங்களையும் தம்முடைய வார்த்தையினாலே படைத்த தேவனாகிய கர்த்தர் அவர் ஒரு சாதாரணமானவர் அல்ல. அவர் ஒரு அற்புத நாயகன். நமக்காக வாலிப சொட்டு ரத்தத்தை ஊற்றி கொடுத்து அவர் ஒரு சாதாரணமானவர் அல்ல. அவர் ஒரு இளம் நாயகன். நமக்காக முதிகள் வாரடிப்பட்ட அவர் ஒரு சாதாரணமானவர் அல்ல. அவர் ஒரு அன்பின் நாயகன். நமக்காக ஆணிகள் துலாவப்பட்ட அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் ஒரு வீர நாயகன். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்றால், அவர் ஒரு சரித்திர நாயகன். அவர் மீண்டும் வரப்போகிற அவர் ஒரு அதிசய நாயகனாக வெளிப்படுகிறார். அருமையான சகோதரியே, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறாராய் இருக்கிறார். வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. For the message of the cross is foolishness to those who are perishing, but to us who are being saved it is the power of God என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு, அது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஒருவேளை அது பைத்தியமாய் இருக்கலாம். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். ஹிட்லர் ஆட்சி செய்ததான நாட்களிலே அவருக்கு கீழாக ஒரு அதிகாரி இருந்தார். அவர் கிறிஸ்துவையும் வெறுக்கிறவர், அது மாத்திரமல்ல கிறிஸ்தவர்களையும் வெறுக்கிறவராக இருந்தார். அவருடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தார்.
அப்படி நிறைமாத கர்ப்பிணியா இருக்கும் போது டெலிவரிக்காக ஒரு கிறிஸ்தவ மருத்துவமனையிலே அவர்களை சேர்த்திருந்தார்கள். கிறிஸ்தவ மருத்துவமனையிலே தன்னுடைய அறையிலே படுத்திருந்த அவளுடைய வாழ்க்கையிலே அந்த அறையிலே ஒரு போட்டோ ஒன்று மாட்டப்பட்டிருந்தது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கியதான அந்த காட்சியை அதிலே படமாக்கி போடப்பட்டிருந்தது. அதை பார்த்து அவளுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆக்ரோஷம் கடந்து வந்து அவள் சொன்னாள், இந்த கேடுகட்ட சிலுவையை நான் பார்க்க மாட்டேன், அது மாத்திரமல்ல என்னுடைய பிள்ளையும் அது பார்க்கவே பார்க்காது, தயவு செய்து அந்த போட்டோவை நீங்கள் எடுத்து விடுங்கள், இதை நான் பார்க்கவே மாட்டேன் என்று சொல்லி சத்தமிட்டு சொன்னார். அதிகாரிகள் எல்லாரும் எவ்வளவோ சமரசம் எடுத்து பார்த்தார்கள், எவ்வளவோ அவளிடத்தில் எடுத்து சொல்லி பார்த்தார்கள். ஆனால் அந்த டெலிவரி நேரத்தில் கூட அவை கேட்கவே இல்லை. மாறாக என்ன நடந்தது தெரியுமா? அவளுடைய பிள்ளை பிறந்தது. அந்த பிறந்த பிள்ளையானது 2 கண்களும் பார்வையற்ற ஒரு பிள்ளையாக காணப்பட்டது. அருமையான சகோதரியே, அருமையான சகோதரனே, வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலமுள்ளதா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே 7 விதங்களிலே ரத்தம் வெளியே வந்தது. ஆமென். முதல் தடவையாக நான் உங்களுக்கு சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அவருடைய வியர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையிலே விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். முதலாவதாக ஆமென், ரத்தம் எங்கிருந்து வெளியே வந்தது என்றால் அவருடைய வியர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாக வெளியே வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் எங்கே நடந்தது என்றால் கெத்சமனை தோட்டத்திலே நடைபெற்றது. இந்த கெத்சமனை தோட்டம் எங்கே இருக்கிறது என்றால் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறதான மலைகளிலே ஒன்று மோரியா மலை, அதனுடைய பின்புறத்திலே பார்க்கும்போது கீதரோன் ஆறு என்று ஒன்று உள்ளது. அதன் பக்கத்திலே 33.5 கிலோமீட்டர் அகலமுள்ளதான ஒலிவ மலை இருக்கிறது. அந்த ஒலிவ மலையில தான் ஆமென் கெத்சமனை தோட்டம் அமைந்துள்ளது. இந்த கெத்சமனை தோட்டம் ஆமென் தேவாலயத்தை, எருசலேம் தேவாலயத்தை நோக்கி அது உள்ளது என்று சொல்லி சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அருமையான சகோதரியே, சகோதரனே, அந்த தோட்டத்திலே பார்க்கும்போது ஏராளமான ஒலிவ மரங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த தோட்டத்திலே எண்ணெய் எடுக்கிறதான செக்குகள் கூட ஏராளமாய் அமைந்திருந்தபடினால தான் அதற்கு கெத்சமனை தோட்டம் என்று சொல்லி பெயர் பெற்றதாய் காணப்படுகிறது. இந்த ஒலிவ மரம் சுமார் 1000 வருடங்களுக்கு அதன் பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. அதனுடைய ஆயுள் காலம் எவ்வளவு என்றால் 1500 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஒலிவ மரம் உயிர் வாழ்கிறதாய் காணப்படுகிறது. இந்த இடத்திலே தான் வைத்து இந்த சம்பவம் நடைபெறுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பாடுபட போகிற முந்தைய நாள் இரவில் பார்க்கும்போது தன்னோடு கூட சீஷர்களை அழைத்து கொண்டு போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கெத்சமனை தோட்டத்தில் தான் ஜெபிக்கும்படி அவர் அழைத்து கொண்டு போகிறார். சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் எங்கே ஜெபியுங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் கல்லறை தூரம் போய் அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் சீஷர்களை வந்து பார்க்கிறார். சீஷர்களோ நித்திரை மயக்கத்தினால் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இருதயம் மிகவும் பாடுகளை குறித்து கனத்ததாய் இருந்தது. ஆமென். அவர்களுடைய கண்களோ நித்திரை மயக்கத்தினால் நிறைந்ததாய் இருந்தது. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்க வாழ்க்கையில கூட ஆமென் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற அனுபவம் என்னவென்றால் நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொல்லி சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் அவர் பாடுபட போகிறார் என்பதை முன்கூட்டியே உணர்ந்தும்
அவர் என்ன செய்தார் என்றால் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். அருமையான சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே பாடுகள் வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே தெரிந்த பின்போ நீங்க ஜெபிக்கிற அனுபவம் உங்க வாழ்க்கையில இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே அறிந்த பின்பும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே உறவாடுகிற பழக்கம் இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையிலே முன்கூட்டியே சில சோதனைகள், முன்கூட்டியே சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வரப்போகிறது என்பதை தெரிந்தும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? சற்று உங்கள் வாழ்க்கையிலே அலசி ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு முன்மாதிரி வைத்து போயிருக்கிறார். அவர் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சற்று கல்லறை தூரம் போய் முழங்கால் படியிட்டு அவர் வானத்தை நோக்கி பார்த்து அவர் ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகுந்த வியாகுலத்தோடு ஜெபித்தார். ஆனால் சீஷர்களை வந்து வந்து பார்க்கிறார், வெந்து வந்து அவர் கடந்து போகிறார். அருமையான தேவ பிள்ளையே, யார் ஜெப வீரன் என்றால் பாபிலோனை சீயோனாய் மாற்றுகிறவன் தான் ஜெப வீரன். யார் ஜெப வீரன்? சாத்தானை நடுங்க வைத்து, பாதாளத்தை பதற வைத்து, பரலோகத்தை பரவசப்படுத்துகிறவன் தான் ஜெப வீரன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழங்கால் படியிட்டு வியாகுலத்தோடு ஜெபித்த போது வானத்திலிருந்து தேவ தூதன் கடந்து வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினான். அருமையான தேவ பிள்ளையே, வியாகுலத்தோடு ஜெபிக்கும் போது நம்மை பலப்படுத்துகிறதற்காக தூதனை கூட அவர் அனுப்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பல சோதனைகள் வழியாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம், பல பிரச்சனைகள் வழியாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம், பல போராட்டங்கள் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கலாம். அந்த நேரத்தில் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. உங்களை பலப்படுத்தும்படியாக, உங்க வாழ்க்கையில் உள்ள போராட்டங்களுக்கு பலனை கொடுக்கும்படியாக தூதனையே அவர் அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். அருமையான சகோதரியே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்திலே அவர் ஜெபிக்கும் போது அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே சிந்துகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக அவருடைய சரீரத்திலிருந்து இரத்தம் வியர்வையாக அவர் வெளியே வருகிறது. ஆமென். இதை மருத்துவர்கள் என்ன சொல்லுகிறார் என்றால் ஹெமடோஹைட்ரோசிஸ் என்று சொல்லி இதற்கு சொல்லுகிறார்கள். ஆமென். மிகுந்த மன உளைச்சல் நிமித்தமாக இப்படிப்பட்டதான காரியங்கள் நடைபெறுமா? அது மாத்திரமல்ல, ஆமென், இங்கே பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நுண்ணி அந்த இரத்த குழாய்கள் வெடித்து அதிக மன உளைச்சல் நிமித்தமாக தான் பாடுபட போகிறதை குறித்து அவருடைய சரீரத்திலே உள்ள இரத்த நாளங்கள் குழாய்கள் வெடித்து, ஆமென், அந்த வியர்வை சுரப்பிக்குள்ளாக அந்த இரத்தங்கள் கலந்து வியர்வையாக இரத்தமாக அது வெளியே வந்தது. அது மாத்திரமல்ல, இது சாதாரணமாக யாருக்கும் நடைபெறாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட, மனித சக்திக்கு அப்பாற்பட்டதான ஒரு காரியமாய் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படப்போகிற பாடுகளை குறித்து மன துக்கம், மன உளைச்சலுடைய வாழ்க்கையில இருந்தபடினால இப்படிப்பட்ட பாடுகளின் வழியாக அவர் கடந்து சென்றார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாகவே தெரியும், ஆமென், அடுத்து நம்மை கைது செய்ய போகிறார்கள் என்று சொல்லி நன்றாக தெரியும். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கேயுமே ஓடவில்லை. அடுத்த நாள் தன்னுடைய வாழ்க்கையில பாடுகள், தன்னுடைய வாழ்க்கையில துயரங்கள் வரப்போகிறது என்பதை அறிந்தும் அவர் எங்கேயுமே ஓடவில்லை. இதே இடத்துல நாம இருந்திருப்போமே ஆனால், அவன் பாடுகள் வரப்போகிறது என்பதை தெரிந்து அந்த இடத்துல நாம் இருந்திருப்போமே ஆனால் என்ன செய்வோம் என்றால், உடனே நம்பர் 1 வெளியே, ஆமென், எங்கேயாவது ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிருப்போம். இல்லை என்றால் இரண்டாவதாக என்ன செய்திருப்போம் என்றால், உதவிக்காக நாம் கூவி அழைத்திருந்திருப்போம். அப்படி இல்லை என்றால் மூன்றாவதாக என்ன செய்திருப்போம் என்றால், முன்ஜாமீன் கூட வாங்கி இருந்திருப்போம். அப்படி இல்லை என்றால் நான்காவதாக என்ன செய்திருப்போம் என்றால், எங்க போனாலும் ஆமே தன்னோடு கூட பாடி காட்டுக்காக, தனக்கு உதவிக்காக ஒரு கூட்ட ஆட்களை அழைத்து சென்றிருப்போம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், அப்படி எதுவுமே செய்யவில்லை. அவர் துணிந்து போய் கைது செய்கிறவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் தேடுகிற கிறிஸ்து நான் தான், யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி, ஆமென், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைது செய்ய வந்தவரிடத்தில் கேட்டார். நீதி அமைச்சரான
யூதாஸ் என்ன செய்தான் என்றால் அவன் காட்டி கொடுத்தான். அருமையான தேவ பிள்ளையே, அவர் துணிந்து கடந்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலேயோ ஒரு துணிச்சல் தேவையாயிருக்கிறது. ஆமென். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தனார் இவ்விதமாய் பாடி இருக்கிறார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை என்பது உடமையடா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்தவன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நீங்களும் நானும் துணிந்து நிற்க வேண்டிய கடமைக்குள்ளாய் வந்திருக்கிறோம். வேதாகமத்திலே பார்க்கும்போது தலையே போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி துணிந்து நின்றவன் தான் யோவான் ஸ்நானன். செத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி துணிந்தவள் தான் எஸ்தர் ராஜாத்தி. உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு அனுபவம் என்னவென்றால் துணிந்து நிற்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்பது கோலை அல்ல, துணிந்து நிற்க வேண்டும். எந்த காரியத்தை செய்தாலும் ஆமென் வைராக்கியத்தோடு துணிந்து நாம் காணப்படுவோமே ஆனால் சத்ருவானவன் வெட்கப்பட்டு போவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். மாவீரன் நெப்போலியன் அவனுடைய படையிலே ஏராளமான ராணுவ வீரர்கள் இருந்தார்கள். அந்த ராணுவ வீரர், அதுல ஒரு வீரனை எதிர் ராணுவத்தினர் பேட்டி கண்டார்களாம். அதுவும் கொட்டடிக்கிற வீரனை பேட்டி கண்டார்களாம். அப்போ அந்த ராணுவத்தினர் பேட்டி காணும் போது அந்த கொட்டடிக்கிற வீரன் கேட்டாப்லையா, அவன் நடக்கும் போது அவன் யுத்த களத்தில் நின்று எதிரிகள் வரும்போது நடக்கும் போது நீ எவ்வாறு கொட்டடிப்பா என்று சொன்னவனே அதற்கேற்றார் போல் கொட்டடித்து காண்பித்தாப்லையாம். ஓடும் போது எப்படி கொட்டடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கேற்றார் போல் கொட்டடித்தாப்லையாம். அவன் பதுங்கும் போது எப்படி கொட்டடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கேற்றார் போல் கொட்டடித்தாப்ல. அவன் பாயும் போது எப்படி கொட்டடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதர் அப்படியே கொட்டடித்தாப்ல. அவன் பின்னோக்கி செல்வதற்கு எப்படி கொட்டடிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னா அவர் சொன்னாரா, என்னுடைய தலைவர் மாவீரன் நெப்போலியன் பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது, பின்னிட்டு திரும்பி பார்க்கவே கூடாது என்று சொல்லி சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆகவே பின்னிட்டு திரும்பி பார்ப்பதற்கு எனக்கு கொட்டடிக்க தெரியாது என்று சொல்லி சொன்னாரா. அருமையான சகோதரியே, உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு தேவை என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்களுக்கு ஆமே நம்முடைய வாழ்க்கையில பின்னிட்டு திரும்பி பார்ப்பது கிறிஸ்தவர்களுக்கு தெரியாத கலையாய் இருக்க வேண்டும். ஒருபோது பின்னிட்டு பார்க்காதுங்க. உபத்திரம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது பின்னாடி திரும்பி பார்க்காதுங்க. ஆமென். வேதாகமத்திலே லோத்துடைய மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறிவிட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, முன்வைத்த கால பின்னாடி வைக்கவே வைக்காதுங்க. மனுஷர்களை பார்க்காதுங்க. உங்களை அழைத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்கள் மேல ஒரு பெரிய நோக்கத்தை, உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில ஏன் வியர்வை ரத்தமாக வெளியே வந்ததென்றால் ஆமென் அதிக மன உளைச்சல் நிமித்தமாய், பாரத்து நிமித்தமாக நீங்களும் கூட மன உளைச்சல் பாரத்து நிமித்தமாய் இவ்விதமாய் கடந்து செல்கிறீர்கள் அல்லவா? அதுக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியாக அவர் கடந்து சென்றார். ஆமென். நிறைய பேருடைய வாழ்க்கையில மனபாரம், மனதுக்கோ, ஐயோ கடன் பிரச்சனை என் வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட என்னால தூங்க முடியவில்லை, தூக்க மாத்திரை போட்டா கூட தூங்க முடியவில்லை என்று சொல்லி அவன் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்கல்ல, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்றுபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அம்மா, நீங்க கடனோடு இருப்பது ஆண்டவருக்கு சுத்தமே இல்லை. வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், நீயோ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகத்தான், நீங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் ஆகும்படித்தான் அவர் தரித்திரரானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கும்படி வாஞ்சிக்கிறேன். நீங்க உங்களுடைய சம்பளம் ஆமென் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமே ஆனால் நீங்கள் குடும்பமாக என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களுக்கு மாதம் முழுவதும் கிடைத்த சம்பளம் எவ்வளவு ரூபாயோ, ஒருவேளை 10,000 ரூபாயாக இருக்கலாம், ஒருவேளை 1,00,000 இருக்கலாம், ஒருவேளை 1000 ரூபாயாக கூட இருக்கலாம். எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லை. ஆமென். கை கோர்த்து நீங்கள் ஜெபியுங்கள். அந்த பணத்தின் மேல் கை வைத்து, ஆண்டவரே உழைக்க பலனை கொடுத்திருக்கிறீங்க, உழைக்க சுகத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே என்று சொல்லி கை கோர்த்து ஜெபித்து அந்த பணத்தை ஆசீர்வதித்து
10% தசம பாகத்தை எடுங்கள். நீங்கள் போகிற அந்த ஊழிய சபை ஊழியத்திற்கு நீங்கள் கொடுங்கள். ஆமென். பழைய ஏற்பாட்டு நாட்களே 10%, ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்களே அப்படி அல்ல. உற்சாகமாய் நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்காக கொடுக்கிற எவரும் தரித்திரரானதில்லை. ஆமென். தசம பாகத்தை நீங்கள் ஊழியருக்கு கொடுக்கிறது மாத்திரமல்ல, இன்னும் மிஞ்சி ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வசதி கொடுத்திருப்பாரே, ஆனால் டிவி ஊழியத்தை தாங்குங்கள். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு ஏவுகிறபடி நீங்கள் அந்த காரியத்தை செய்யும் போது உங்களுடைய குடும்பத்தை தேவனாய் கர்த்தர் தழைக்க பண்ணுவார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள், நீங்கள் வாளாகாமல் தலையாவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, ஆமென். ஒரு பழமொழி உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைக்கிற கிணறு தான் ஊரும், இறைக்காத கிணறு நாரும். ஆமென். நீங்கள் ஆண்டவருக்காக கொடுக்கும் போது உங்க குடும்பத்தை ஆண்டவர் இன்னும் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏன் அந்த வழியாக கடந்து போனார் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில மன பாரங்களை மாற்றும்படியாக, உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும்படியாக, உங்க வாழ்க்கை சுபிட்சமாக மாற்றும்படியாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளின் வழியாக கடந்து சென்றார். இரண்டாவதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில், ஆமென், வேதாகமத்தில் பார்க்கும்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முதுகில், ஆமென், ரத்தம் வெளியே வந்தது. ஆமென். வேதாகமத்தில் பார்க்கும்போது 1-40 அடிகளாக, அதாவது 39 அடிகள் அவருடைய முதுகிலை பட்டது. ரோம போர்ச்சேவர்கள் என்ன செய்தார் என்றால், கையில இரும்பு கைப்பிடி அவர் அடித்த அந்த இதை பார்க்கும்போது அந்த இரும்பு கைப்பிடியிலிருந்து 4 வார்கள் பிரிந்திருக்கும். அதனுடைய முனையில ஈய கொக்கி இருக்குமா, நடுவில் எலும்பு துண்டுகள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆமென், 3 அடி உயரமுள்ள தூணிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கையை காலை கட்டி வைத்து ரோம போர்ச்சேவர்கள் 4 பேர் மாறி 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 முதுகலை அடித்தார்களாம். ஒவ்வொரு முறையும் அடிக்கும் போது, ஆமென், சதையை பீட்டு கொண்டு வந்ததாம். ஒவ்வொரு முறையும் அடிக்கும் போது அவருடைய முதுகு உலக நிலம் போல காணப்பட்டது. அவ்வளவு காயங்கள், அவ்வளவு தழும்புகள் ஏற்றுக்கொண்டார். ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்களே முதுகில் அவ்வளவு அடிகள் என்றால், அருமையான தேவப்பிள்ளையே, உங்க வாழ்க்கையில் உள்ள பலவீனத்தை மாற்றும்படியாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வழியாக கடந்து சென்றார். உங்க வாழ்க்கையில நோயை மாற்றும்படியாக, வியாதி படுக்கையை மாற்றும்படியாக, பலவீனத்தை மாற்றும்படியாக அந்த வழியாக கடந்து வந்தார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, மாத கணக்காய் படுக்கையில படுத்துக் கொண்டு, ஐயோ நான் என்ன செய்ய முடியும், நான் என் வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு சுகம் தருவாரா, என்னை மறுபடியும் ஆண்டவர் எடுத்து நிறுத்துவாரா என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீங்கல்ல, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிங்க. வேதாகமத்துல எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில ஆயுசு நாட்களை நீட்டி கொடுத்தார். யோபுடைய வாழ்க்கையிலே உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் வியாதி இருந்துச்சு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஆமென், யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதோடாய் மரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தார். ஏன் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய மாட்டார்? என் வாழ்க்கையில கூட, ஆமென், 1988ஆம் ஆண்டு சிவில் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் நான் படித்துக் கொண்டிருக்கும் போது சரீரத்திலே பலவிதமான பலவீனங்கள். ஆஸ்பத்திரிக்கு, தூத்துக்குள்ள அனுமதிக்காத ஆஸ்பத்திரி இல்லை, எல்லா ஆஸ்பத்திரியும் என்னை கொண்டு வைத்தார்கள். ரத்தம் இல்லை என்று சொன்னார்கள். ஒரு நிமிஷத்திற்கு 72 தடவை அடிக்க வேண்டிய நாடி துடிப்பு 180 தடவை அடித்தது. ஆமென். ரத்தம் இல்லை என்று சொல்லி ரத்தம் ஏற்றினார்கள். ஆனால் ரத்தம் ஏறுகிறது, என்னுடைய சரீரத்தில் ஏற முடியாதபடி பல மாறுதல்கள் காணப்பட்டது. ஆமென். அந்த நேரத்தில் டாக்டர்லாம் சொன்னார்கள், மேல இருக்கிற தெய்வத்தை நோக்கி பாருங்கள், ஒருவேளை மேல இருக்கிற தெய்வம் இறங்கினால் இவள் பிழைப்பாள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த, ஆண்டவரே, ஆமென், நீர் எனக்கு உயிரை கொடுத்தால் நான் உம்முடைய ஊழியத்தை செய்வேன் என்று சொல்லி இன்றைய நாளில் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு புதிய ஜீவனை கொடுத்து குடும்பமாக சுமார் 25 ஆண்டுகளாக ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் தேவன் உதவி செய்திருக்கிறார். ஆமென். கிராஸ் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, உங்க வாழ்க்கையில பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில பலவீனத்தை மாற்றும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதுகிலே வாரடிப்பட்டார். ஆமென். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி பாருங்க, உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இருந்த வண்ணமாய் கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான மாலை வேளைக்காய் துதிக்கிறோம். ஆண்டவரே, பாடுகளின் வழியாய், பிரச்சனையின் வழியாய் கண்ணீரோடு காத்து கொண்டிருக்க எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
நாங்கள் சந்தோஷமாய் இருக்கும்படி ஆண்டவரே நீர் துக்கத்தின் வழியாக கடந்து போனீர் ஆண்டவரே. நாங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீர் பாடுகள் வழியாய் கடந்து போனீர் ஆண்டவரே. நாள் பலவீனத்தோடு கவலையோடு இந்த டிவியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதத்தின் கரத்தை நீட்டுவீராக நான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் அருமை பிதாவே, ஆமென். என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் தேவ செய்தி அவளோடு கூட கேட்டீங்க. தேவனாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. God bless you.